சாம்சீர் அவர்களை தொழில்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மௌலவி ஹாபில் ஈனா மொய்தீன் அவர்களை சிறப்புரையாற்ற வழிவந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்கள் முகமது அசாருதீன் அவர்களை, அபுதாகிர் பாக்கவி அவர்களை, அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களை, முகமது ஹசன் அவர்களை, இப்ராஹிம் அவர்களை, எங்களுடைய மாவட்ட தலைவரான ஜாகிர் ஹுசன் அவர்களை, சலீம் அவர்களை, மஹமூத் பாஷா அவர்களை, அப்துல்லா அசரப் அவர்களை, முகமது அலி அவர்களை, பாத்திமத்துல்லா அவர்களை, இறுதியாக நன்றியுரையாற்றி இருக்கின்ற இந்த மதரசாவுடைய முதல்வர் மௌலானா மௌலவி மஹபூப் ரஹ்மானி அவர்களை மிக சிறப்பாக உலகத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருக்குறானை மனனம் செய்து பட்டமாக இருக்கின்ற பார்பில் அமீர் முகமது சீனி உள்ளிட்ட பல்வேறு கட்ட சகோதரர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, மார்க்க அறிஞர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிரந்தரமாக பிரார்த்திக்க வண்ணமாக என்னுடைய ஆரம்பி செய்கின்றேன். நாம் பல்வேறு பொதுக்கூட்டங்களில், கருத்தரங்களில் கேட்டிருப்போம், பயணித்திருப்போம். இந்த நிகழ்ச்சி என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மார்க்க அறிஞரை தவிர இஸ்லாமிய மக்களுக்கு பொறுமையோடு எவ்வளவு நேரம் உட்காருவது என்று ஒரு எண்ணம் தோணும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே விடுதலையை பேசும்போது எல்லாருக்கும் நன்றாக புரியும்படி சொன்னார். ஆனால் எனக்கு உருது தெரியாத காரணம் தான் எனக்கு புரியவில்லை. ஆனாலும் இந்தியாவில் மார்க்க அறிஞர்கள் தேவைப்படுகிறது. மார்க்க அறிஞர் என்று சொன்னால் என் கூட பயணிக்கக்கூடிய முருகனுக்கோ அல்லது மனோகரனுக்கோ எந்த விதமான சிஸ்டமும் கிடையாது, ஹராம் ஹலால் கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கிறது, அதுதான் ஹராம் ஹலால். இந்த ஹராம ஹலாலை பேணி காக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் வெறும் தொழுகைக்காக மட்டுமல்ல, ரமலான் மாதத்தில் நோன்பு எப்படி வைப்பது என்பது சொல்வது மட்டுமல்ல, தொழுகை நடத்துவது மட்டுமல்ல, ஜும்மா நடத்துவது மட்டுமல்ல, உலகத்தையே வழிகாட்டியே இருக்கக்கூடியவர்கள் தான் மார்க்க அறிஞர்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்கள் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். ஆனால் மார்க்க அறிஞர்கள் நம்முடைய திருக்குறானை முழுமையாக நம்மிடத்தில் சொல்லாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் குற்றச்சாட்டாக நாம் அவரிடத்தில் சொல்லவில்லை. நாட்டில் மார்க்க அறிஞர்கள் தான் நாடு விடுதலைக்காக அனைத்து விதமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள். வரலாறு